ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத பாட வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவிக்கிறேன். ஆன்லைன் மூலமாக இந்த வேத பாட வகுப்பை பார்க்கிற உங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம். நம்ம ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் அது 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை அநேக நாட்களாய் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வார்த்தை என்னவென்றால், இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் இவனிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆண்டவர் எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, நம்மோடும் ஆண்டவர் பேசுகிறார். மனந்திரும்பு, ஆதி அன்புக்கு வா. நான் சொல்லுகிறதற்கு நீ கீழ்ப்படியாவிட்டால், நான் கொடுக்கிற தருணத்தை நீ பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் உன்னிடத்திலிருந்து நான் விளக்கு தண்டை நீக்கிவிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு விசுவாசி குத்து விளக்குக்கு அடையாளமாய் இருக்கிறார். சபை குத்து விளக்குக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஆகிய ஒரு சபை ஆனாலும் ஒரு விசுவாசி ஆனாலும் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் மலை பிரசங்கத்திலே பண்ணினார். நீங்களே உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். சூரியனை ஆண்டவர் வெளிச்சமாக அல்ல, சந்திரனை அல்ல, நட்சத்திரத்தை அல்ல, அவரை ஆராதிக்கிற அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனமே இந்த உலகத்தின் வெளிச்சம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியில்லை என்றால் நாம் வெளிச்சமாக இருக்க முடியாது. நம்முடைய வீட்டுக்கு நாம் வெளிச்சமாக இருக்க முடியாது, சபைக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது, சமுதாயத்துக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. வெளிச்சம் இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியாது. சோத்திரம். உங்கள் வெளிச்சம் வர வர அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடுப்பகல் வரைக்கும் அதிகரிக்கிற வெளிச்சமாக இருக்க வேண்டும். பைபிள் நம்ம கொடுத்திருக்கிற பெயர் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்க வேண்டும். இந்த குத்து விளக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் அநேக சோத்திர வாரங்களாய் தியானித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னாகமம் 8:4 மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் மோசேவுக்கு காண்பித்த மாதிரியின்படியே குத்து விளக்கை உண்டாக்கினான். அப்படியானால் ஆண்டவர் மோசேவுக்கு மலையின் மேல் ஒரு குத்து விளக்கை காண்பித்திருக்கிறார். நீ இந்த மலையை விட்டு கீழே இறங்கி பூமியிலே நான் உனக்கு என்ன மாதிரியை, என்ன பேட்டனை, என்ன மாடலை நான் உனக்கு காண்பித்தேனோ அப்படியே குத்து விளக்கை நீ உண்டாக்கு என்று சொன்னார். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி நம்முடைய லைஃப் இருக்கணும். ஆமாம், கர்த்தர் காண்பிக்கிற மாதிரியின்படி நம்முடைய வாழ்க்கை அமைக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கிறாருன்னு பைபிளில் பார்த்து பார்த்து அப்படி வாழணும். சோத்திரம். இன்னொருத்தவங்க எப்படி வாழ்கிறாங்க, இன்னொருத்தவங்க எப்படி பேசுகிறாங்க, சபையில் வர அந்த பிரதர் எப்படி இருக்கிறார், இந்த பிரதர் எப்படி இருக்கிறார், யாரும் மாடல் அல்ல. ஒரு பாஸ்டர் மாடல் அல்ல, ஒரு விசுவாசி மாடல் அல்ல, டிவியில் வருகிற எந்த பிரசங்கியாரோ நம்முடைய மாடல் அல்ல. நம்முடைய மாடல் இயேசு நமக்கு காண்பித்தது தான் நம்முடைய மாடல். ஹல்லேலூயா. ஆகவே மோசே பார்த்து சொன்னார், எப்பா உன் அறிவு, உன் புத்தி, உன் ஞானத்தை கொண்டு ஒரு குத்து விளக்கை உண்டாக்காத. நான் என்ன மாதிரியை காண்பித்தேனோ அப்படியே அந்த குத்து விளக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் காண்பித்த அந்த மாதிரியின் விளக்கு மோசேவுக்கு பிடித்திருக்கிறதோ பிடிக்கலையோ, அந்த மாடல் அவருக்கு ஏற்புடையதாக இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் அடுத்த பட்சம். அந்த மாடலின்படி தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்றைக்கு கானா ஒரு கல்யாணத்தில் வேலைக்காரங்கள்ட்ட மரியாள் சொன்னாங்க, எப்பா அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ, என்ன காண்பிக்கிறாரோ, என்ன நடக்கணும்னு சொல்கிறாரோ அப்படியே பண்ணுங்கப்பா, எதிர்த்து கேள்வி கேட்டுறாதீங்க, அப்படியே செஞ்சுருங்க, அப்போ தான் ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு மரியாள் சொன்ன ஆலோசனைகளை நாம் பார்க்குறோம். ஆகவே புதுசாக ஒன்று செய்கிறேன், நூதனமாக ஒன்று செய்கிறேன்னு இன்றைக்கி கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப கேடாக போயிட்டுருக்கிறது. ரொம்ப அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, ஜனங்களை கொண்டு வர்றதுக்கு, சபையில் கொண்டு வர்றதுக்கு இப்படி பண்ணால் என்ன, அப்படி பண்ணால் என்னன்னு இப்போ ரொம்ப ட்ரெண்டெல்லாம் மாறிக்கிட்டு போகுது. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் நமக்கு என்ன மாதிரியை காண்பித்திருக்கிறதோ அதுதான் நம்முடைய மாடல். யாராவது ஒருத்தர் தரிசனம் கண்டேன், சொப்பனம் கண்டேன், தோத்திரம்
பரலோகத்தை இப்படி பார்த்தேன், ஏசுனார் அப்படி பார்த்தேன், ஏசுனார் இதை சொன்னார் அதை சொன்னார் என்று அவர்கள் சொப்பனத்திலும் சோத்திரிக்கிறோம், அவர்கள் கனவிலும் வந்த காரியங்களை இன்றைக்கு உபதேசங்களாய் மாற்றி சோத்திரிக்கிறோம். நிறைய பேரை கலங்கடிக்கிற கடைசி காலம், வஞ்சிக்கப்படுகிற காலம். ஆகவே யார் கண்ட தரிசனமும் எனக்கு தேவையில்லை, யார் கண்ட கனவோ எனக்கு தேவையில்லை. ஏனென்றால் கர்த்தர் நான் எப்படி வாழணும்னு இந்த பைபிளில் சொல்லியிருக்கிறாரோ, இந்த பைபிள் தான் என் மாதிரி. கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ இதான் மாதிரி. பைபிள் 1, பைபிள் 2, பைபிள் 3 எல்லாம் கிடையாது. ஃபஸ்ட் எடிஷன், செகண்ட் எடிஷன்லாம் இல்லை, ஒரே எடிஷன் தான் பைபிள். இந்த பைபிளில் எது இல்லையோ அது இல்லை, இந்த பைபிளில் எது இருக்கோ அதான் இருக்குது. சோத்திரிக்கிறோம். ஆகவே புதுசாக ஒன்று செய்ய போகிறோன்னு சொல்லிவிட்டு சோத்திரம், உங்கள் ஜீவியம் இடராதபடிக்கு கவனமாக இருக்கணும். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன மாதிரியை காண்பித்திருக்கிறார், அதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆண்டவருடைய மாதிரியை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய மாதிரியில் நாம் அநேக வாரங்களாக தியானித்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஜெபம் மாதிரியை நாம் தியானித்து வருகிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அவருடைய ஜெப மாதிரி, இயேசுவினுடைய ஜெபத்தை நாம் மாதிரியாக சோத்திருக்கிறோம். உங்களோடு ஆண்டவர் பல வாரங்களாய் பேசிக்கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு எப்படி ஜெபம் பண்ணார், அப்படித்தான் நம்ம ஜெபம் பண்ணோன்னு இயேசுவிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நிறைய மாதிரி இருக்குது. அதில் ஜெப மாதிரியை நான் உங்களோடு கூட பேசி வருகிறேன். இதுவரைக்கும் நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 15 ஜெப மாடலை நான் உங்களுக்கு போதித்திருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு எப்படிலாம் ஜெபம் பண்ணார் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தே வருகிறார். அப்படி நம்முடைய ஜெப வாழ்க்கை இருக்கணும். அதற்கு தலைப்பு வசனத்தை வாசிச்சிருவோம். மார்க்கு 1:35-36 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அடுத்த வசனம், சீமோன் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். ஜெபிக்க போகிற இயேசுவை பின்தொடர்ந்து போன சீஷர்கள். இதை இந்த ஜெப மாடலில் தலைப்பு வசனமாக நான் உங்களோடு பேசிக்கிட்டு வரேன். சோத்திரிக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தை சோத்திரிக்கிறோம் சீஷர்கள் ஃபாலோ பண்ணாங்க. அவர் எப்படி ஜெபம் பண்ணுறார் என்பதை அவர்கள் கவனித்தார்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஜெபம் இல்லைன்னா கிறிஸ்தவமே கிடையாது. ஸ்தோத்திரம். அதுவும் இயேசுவின் ஜெப மாடலாக இருக்கணும் நம்முடைய ஜெப மாடல். சும்மாங்காட்டி நாம் ஜெபிக்கிறது இல்லை. உங்கள் ஜெபம் வல்லமையாக இருக்கணும்னா, உங்கள் ஜெபம் ஒரு நெருப்பாக இருக்கணும்னா, வெளிச்சமாக இருக்கணும், அக்கினியாக இருக்கணும்னா, இயேசு எப்படி ஜெபம் பண்ணார் அப்படி தான் ஜெபிக்கணும். ஜெபம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. சிங்கத்தை பார்த்துருக்கிறீங்களா? சிங்கம் ஒரு மானை வேட்டையாடுகிறது என்றால் அது துரத்தி கொண்டு போய் மானினுடைய தொண்டையை தான் முதல்ல பிடிக்கும். அந்த சிங்கத்துக்கு யார் அது கற்றுக் கொடுத்தது? ஒரு புலிக்கு யார் அப்படி கற்றுக் கொடுத்து தெரியல. இயற்கையாகவே அந்த சிங்கம் புலி அப்படி தான் செய்து. சோத்திரம். ஒரு மானையும் அதனுடைய ஏதோ உணவுக்காக ஒரு பிராணியை அது கொள்ளும் பொழுது முதலாவது தொண்டை பகுதியை போய் அது கவி பிடிக்கிறது. அந்த தொண்டை பகுதியை கவி பிடிக்கும் பொழுது அது மூச்சு திணறி சோத்திரிக்கிறோம் தன் செயல்பாட்டை இழந்து சோத்திரிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக சிங்கத்துக்கு தன்னை அர்ப்பணித்து விடுகிறது. சோத்திரிக்கிறோம். அதுபோலவே இந்த கடைசி காலத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசானவன் இந்த தொண்டை என்பது ஜபஜீவியத்துக்கு அடையாளமாக இருக்குது. சோத்திரம். அங்கே ஜபத்தை பண்ணுறாதபடிக்கு தொண்டையை பிடிப்பான் பிசாசு. சோத்திரம். அந்த தொண்டையை பிடிச்சு அதன் நிமித்தம் நீங்கள் இடறி திணறி மூச்சு திணறி உங்கள் ஜப வாழ்க்கையை கட் பண்ணிட்டா உங்களை அவன் இஷ்டத்துக்குன்னு இழுத்தரலாம் பிசாசு. எல்லாம் கொஞ்சம் கவனிச்சிடணும். ஒரு தேவ பிள்ளையை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு, ஒரு விசுவாசியை பின்மாற்றம் அடைய செய்வதற்கு, ஒரு விசுவாசியை பின்னுக்கு இழுப்பதற்கு சோத்திரிக்கிறோம் உன் ஜெபம், நீ வாயை திறந்து ஜெபிக்க கூடாதபடி உன் தொண்டையை வந்து பிடிப்பான். உன் ஜெப குரல் நெறிய முறிப்பான். நீ ஜெபம் பண்ணாத ஒரு ஆளாக இருக்கிறது தான் சாத்தான் விரும்புகிறான். நீ சர்ச்சுக்கு போ, சர்ச்சுக்கு வா, ஆனால் ஜெபம்லாம் ரொம்ப பண்ணிடாத.
பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், கேட்டுட்டு அப்படியே வா, ஆனால் வீட்டில் போய் தனி ஜபம் அந்த ஜபம்லாம் பண்ணாதன்னு சொல்லி நிறைய பேருடைய தொண்டையை பிடிச்சி வச்சு சோதரிக்கிறோம். நிறைய பேருடைய அது நிமித்தம் மூச்சு திணறி சோதரம் செத்த போன விசுவாசிகளாக சாத்தானுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவர்களாக பிசாசு அவளை மாற்றி விடுகிறான். இன்றைக்கு இந்த பைபிள் ஸ்டடியில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாரு. பிசாசு உங்களை அப்படி ஆக்குப்பைடு பண்ணாதபடிக்கு சோதரிக்கிறோம். எது இருக்குதோ இல்லையோ ஜபம் இருந்தால் நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஜபமே ஜெயம், ஜபமே வெற்றி, ஜபமே நம்முடைய வாழ்க்கையின் எல்லாமா இருக்குது. ஜபத்தை மட்டும் விட்டுட்டீங்க சோதரிக்கிறோம், சாத்தானின் கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம போயிடும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது, பிசாசானவன் சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று அவன் சுற்றி திரிகிறான். யார் தொண்டையை பிடிக்கலாம், ஜெபிக்கிறவங்களை யாரை கட்டிச்சு தூக்கி போடலாம் அப்படின்னு அவன் சுற்றிக்கிட்டே வரான் ஒவ்வொரு நாளும். ஆகவே தெளிந்த புத்தி உள்ளவளாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகவே ஜெப மாடல், ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணினார். 16வது குறிப்பு எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்னு போட்டிருக்கிறது. இயேசுவினுடைய ஜெப மாடலை பாருங்க, கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். எல்லாரும் சொல்லுங்கள், இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். அப்போ இயேசுவினுடைய ஜெப மாடல் என்ன? கண்ணீரோடு ஜெபிப்பது இயேசுவின் ஜெப மாடல். இன்னைக்கு நிறைய பேருக்கு கண்ணீரே இல்லை, நிறைய பேருடைய அனுபவம் அப்படி இல்லாமல் இருக்கிறது. கண்ணீரோடு கூட ஒரு ஜெபிக்கிற ஜெபத்திற்கு அந்த வல்லமைக்கு ஈடான வல்லமை இந்த பூமியில் இல்லை. கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபை உள்ளவர்களாய் நாம் மாறணும். ஒரு வாலிபன் ஒரு நாள் என்னிடத்தில் முழங்கால் படியிட்டு இப்படி சொன்னான், ஐயா, நான் கண்ணீரோடு ஜெபிக்கும் கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து நான் பெற்றிருந்தேன். எந்த ஜெபமானாலும் சரி இயேசுவேன்னு சொன்னாலே என் கண்ணிலேருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிடும். ஜெபத்தின் ஆரம்பத்தில் இருந்தேன். அது ஒரு பிரயாணத்துக்கு போகிற ஜெபமாக இருந்தாலும், சாப்பிடுகிறதுக்கு முன்னாடி நான் ஜெபம்னாலே என் கண்ணு கலங்கும். அது ஒரு பெரிய கிருபையாக இருந்தது. என் வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. தேவனோடு எளிதாய் தொடர்பு கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் இருந்தது. ஆனால் சமீப காலங்களில் அந்த கிருபையை நான் இழந்தவனாக இருக்கிறேன். கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் என்று இப்பொழுது நான் முயற்சி செய்கிறேன். என் கண்ணில் அந்த கண்ணீர் வரல. என் ஜெபம் வெறுமையாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் ஜெபம் சத்து இல்லாத மாதிரி இருக்குது. என் ஜெபம் வல்லமை இல்லாத மாதிரி இருக்குது. நான் கண்ணீரோடு கூட ஜெபம் பண்ணுவதற்கு, அந்த கிருபையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன ஒரு வாலிபனை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அந்த வார்த்தை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கனமும் மகிமை உண்டாடும். கண்ணீரோடு ஜெபிக்கிற கிருபையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் அந்த கிருபையை பெற்றவர்களாக இருக்கிறீர்களா? இயேசு கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். சின்ன பிராயத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் அதை வலியுறுத்தி சொல்லுவாங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் சாப்பாடு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. நான் பார்ப்பேன், உங்கள் கண்ணை பார்ப்பேன், கண்ணீரோடு ஜெபம் பண்ணிருக்கிறீங்களா நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எங்கே கண்ணீர் வரும்? சின்ன பையனுக்கு அது எப்படி கண்ணீர் வருது? சில நேரங்களில் எச்சை நாங்கள் தொட்டு கண்ணில் போட்டுக்கின்னு, இல்லாட்டி வெங்காயத்தை ஒரு மாதிரி அப்படி பண்ணி, அப்போ தானே சோறு போடுவாங்க. கண்ணு கலங்கின மாதிரி இருக்கணுன்றதுக்காக, அழுத மாதிரி காட்டணுமே என்கிறதுக்காக சில வித்தையெல்லாம் பண்ணுவோம். அது ஒருவேளை எங்கள் அம்மாவை கவர் பண்ணிடலாம், இயேசுனாரை கவர் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கள். ஆகவே கண்ணீரோடு, அப்போது எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டதுன்னா கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏனென்றால் கண்ணீரோடு ஜெபிப்பது இயேசுவின் ஜெப மாடல். அல்லேலூயா. அந்த மாதிரியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவது. லூக்கா 19:41 பாருங்க, அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து
அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார்னு போட்டிருக்கோம். ஒரு நகரத்தை பார்த்து, அந்த எருசலேமுக்கு இனி சம்பவிக்க போகிற சோத்திருக்கிற சம்பவங்களை அவர் அறிந்து, ஆவியிலே அறிந்து, அந்த எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க எப்படி அதை கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம ஆராதிக்கிற இயேசு ஒரு நகரத்தை பார்த்து, ஒரு தேசத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். எருசலேமே, எருசலேமே, சோத்திருக்கிறோம், உனக்கு நான் நன்மை செய்யும்படி எத்தனையோ முறை நான் உனக்கு மனதாக இருந்தேனே, உனக்கு மனதில்லாமல் போச்சே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி நீ இடிக்கப்பட்டு போறியே என்று சொல்லி அந்த பட்டணத்துக்கு வரப்போகிற தீங்கை நினைத்து அவர் கண்ணீர் விட்டு அழுதார் என்ற வார்த்தை உங்கள் இருதயத்தை அசைக்கலையா? கொஞ்சம் பாருங்க. ஒரு தேசத்துக்காய் கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற ஒரு இயேசு. அதுபோல் இந்திய தேசத்துக்காய் நாம் அப்படி ஜெபிக்க வேண்டும். பாண்டிச்சேரிக்காக நாம் அப்படி கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கி பாண்டிச்சேரி எல்லாம் ரெஸ்டோ பார்ன்றாங்க. ரெஸ்டோ பார்னா என்ன? தண்ணி அடிக்கலாம், அதில் பெண்கள் அரைகுறையாக என்ன செய்வாங்க? நடனம் ஆடுவாங்க. அப்போது எவ்வளவு அரசாங்கம் அதற்கு அனுமதி கொடுத்து எங்கே பார்த்தாலும் இருக்குது. நேற்றைக்கு நான் ஒரு ஊழியத்துக்காக காரில் போயிட்டுருக்கிறேன். சோத்திருக்கிற நெல்லித்தோப்பு மொகனையில் இந்த ஜிகே பேக்கரியம் பக்கத்தில் பார்த்தா ஒரு ரெஸ்டோ பார்னு வச்சுருக்கான். சோத்திருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி, என்னோடு கூட படித்த ஒரு நண்பன், அவன் சோத்திருக்கிற முடி வெட்டுற கடைக்கு அவனும் வந்திருக்கான். அவன் நான் ஒரு ரெஸ்டோ பார் வச்சுருக்கான்றான். தோத்துறோம் 2.5 கோடிக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறான். சோத்திருக்கிறோம். இப்போ அவனுக்கு நான் ஆண்டவுடைய வார்த்தையை நான் சொல்கிறேன், இதெல்லாம் எவ்வளோ தப்பு அப்படின்னு. அவன் பொறுமையாக கேட்டு போயிட்டான். அதான் நான் அவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே என்ன இப்படி எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ இதெல்லாம் நாம் வாழ்கிற இந்த தேசத்தை எப்படி தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ இதை பார்க்கும்போது நாம் இவைகளுக்காய் கண்ணீர் விட்டு என்ன செய்யணும்? இப்படி இந்த மாதிரி காரியங்கள் போயிட்டு இருந்தால் பாண்டிச்சேரியை குறித்து தேவன் என்ன எண்ணுவார்? அவருக்கு வருத்தம் ஏற்படாதா என்பதை அறிந்து அவரை புரிந்து கொண்டு ஆண்டவர் இந்த பாண்டிச்சேரியை ரட்சிக்க மாற்ற சோத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் கண்ணீர் விட்டு அந்த கண்ணீர் விட்டு அழுது கொண்டே என்ன சொல்றாரு? லூக்கா 19:42 உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு எப்படி இருக்குது? நாங்கள் சொல்கிற நல்ல வார்த்தை உன் கண்ணுக்கு மறைவாக இருக்குதே, மறைவாக இருக்குதே. சில நேரம் ஒரு தாய் ஒரு பெற்றோர் ஒரு பிள்ளையை கண்டித்து இதை செய்ப்பா, ஜோமன்னுப்பா, கத்தரை தேடுப்பான்னா நம்ம சொல்கிற நல்ல வார்த்தை, அந்த நன்மை அவன் கண்ணுக்கு எப்படி இருக்குதுங்க? மறைவாக இருக்குது. கீழ்ப்படிய மாட்டேன்றான். நான் சின்ன வயதில் என்னுடைய தாயாருடைய எங்களோடு நடந்து கொண்ட விதத்தை நான் பார்க்குறேன். சோத்திரம் அவங்க எங்களை அடித்த மாதிரி இன்னொரு பெற்றோர் அடிச்சிருப்பான்னு தெரில. ஒரு பக்கம் அப்படி அடிப்பாங்க, ஒரு பக்கம் எங்களை உட்கார வச்சு நான் அழுவாங்க. நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைடா, ஆண்டோடைய ஊழியத்தை நீ செய்யணும், நீ இப்படி இருக்கிறியே, இப்படி பண்ணுறியே, ஆண்டவர் கொடுக்கறதுல தான் நம்ம வாழ்கிறோம், நீ ஜெபம் பண்ணாமல் இருக்கிறியே, கத்தரை தேடாமல் இருக்கிறேன்னு மாலையாக அழுவாங்க. நான் பார்ப்பேன், ஏன் உங்களும் அழுகுறாங்கன்னு தெரியாது. அழுது புத்தி சொல்லுவாங்க, அழுது ஆலோசனை சொல்லுவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த கண்ணீர் தான் இன்னைக்கு என்ன உங்களுக்கு முன்னாடி நிறுத்தி இருக்குது. சோத்தரிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ கண்ணீர் விட்டு ஆண்டவர் அழுது அந்த தேசத்தை பார்த்து சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு நான் சொல்கிறதெல்லாம் மறைவாக இருக்குதே, நான் சொல்கிறது நன்மை உனக்கு புரியலையே, உன் இஷ்டத்துக்கு நீ இருக்கிறியே, ஒரு பெரிய தீமை வரப்போதேன்னு அழுகுறாரு. சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ளணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேசத்தில் சோதரிக்கிற சூழ்நிலைகளில் ஏற்ற தாழ்வுகள் மாறுபாடு இருக்கும் பொழுது நாம் அவைகளுக்கு கண்ணீர் விட்டு அழுது ஜெபிச்சா அந்த கண்ணீர் அதை மாற்றும், அதை சரி செய்யும். அல்லேலூயா. அப்போ ஒரு தேசத்துக்காக அவர் என்ன செய்கிறாருங்க? கண்ணீர் விட்டு அழுகிறாரு. சோத்தரிக்கிறோம். தேசத்துக்காக கண்ணீர் விட்டு அழுறது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதனுக்காகவும் கண்ணீர் விடுகிறார். யோவான் 11வது அதிகாரம்
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 33 இயேசு உங்களுக்கு எல்லாம் தெரியும். இயேசு ஆவியிலே கலங்கி துயரமடைந்து 35ஆம் வசனம் சொல்லுது, இயேசு என்ன விட்டார்? கண்ணீர் விட்டார். கண்ணீர் விடுகிற ஒரு இயேசுவை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, சர்வலோக சோத்திரிக்கிறோம் பாவத்துக்காக ஏற்றுக்கொண்டு எல்லாருடைய பாவங்களிலிருந்து சோத்திருக்கிறோம் இனி வரப்போகிற மனுமக்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று சிலுவையிலே அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். சங்கீதம் 22:1 சிலுவையிலே நடக்கப் போகிற காரியத்தை தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாய் எழுதும் பொழுது சொல்றார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தை. என்ன வார்த்தைங்க? அப்போ இயேசு கண்ணீர் விட்டு கதறி இருக்கிறார். பாருங்க, கண்ணீர் விட்டார், அழுதார், கலங்கினார், துயரமடைந்தார், கதறினார். எத்தனை வேர்டு வருது பாருங்க. இயேசு எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறார் பாருங்க. சோத்தரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அப்போ இப்படி ஆண்டவர் தனி மனிதனுக்காக, சர்வலோகத்துக்காக, ஒரு தேசத்துக்காக, குடும்பங்களுக்காக ஆண்டவர் அழுதிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். எசேக்கியேல் 9:4 சொல்லுது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள் செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு சோத்திருக்கிறோம் அழுகிறவருடைய நெற்றிகளில் என்ன போடு? அடையாளம் போடு. அப்படி அந்த அடையாளம் நம்ம மேலே போடப்படணும். அந்த அழுது ஜெபிக்கிறவங்க மேலே அடையாளம், அந்த அடையாளம் இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ சாதாரணமாக ஜெபிக்கக்கூடாது. உங்களுக்குள்ளே அந்த ஜெப வாஞ்சியை நான் தூண்டுறேன். ஆண்டவரே, நான் சாதாரணமாக ஜெபிக்கக்கூடாதுப்பா. நான் ஜெபிக்க தொடங்கும் போதே எனக்கு என்ன வரணும்? அந்த மனதுருக்கம் வரணும், கண்ணீர் வரணும். ஆண்டவரே, கண்ணீரோடு நான் ஜெபிக்க சோத்திருக்கிறோம். கண்ணீர் இல்லாத ஜெபம் அது எப்படி? அது இயேசுவினுடைய ஜெப மாடல் அப்படி இல்லையே. அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணியிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய ஜெபத்தில் அந்த கண்ணீர் இருக்குது. அழுது ஜெபிப்பது சரிதானா? இயேசு சிலுவையில் மரித்ததை விசுவாசித்தால் போதாதா? இதெல்லாம் உபதேசம் வருது. சிலுவையில் இயேசு சம்பாதித்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து என்ஜாய் பண்ண வேண்டியதை விட்டுட்டு சும்மா உபவாசம் அழுவுறான்னு இதெல்லாம் ஏசுனார். உங்களை அழுவ சொன்னாரா? நீ அழுவுறதுனால ஒன்று நடக்க போகுதான்னு அழுது ஜபிக்கிற விசுவாசி இந்த கடைசி காலத்தில் உபதேசன்ற பேரில் கெடுக்கிறாங்க. தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஏன் கதறி அழணும்? அப்படியே அழுதாலும் ஒரு நேரம் அழுதா போதாதா? ஜபம் பண்ணுற நேரமெல்லாம் அழுகணுமா? இது தேவைதானா அப்படின்னு சொல்கிற கூட்டத்தாரர் இருக்காங்க. சோத்தரிக்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழுகிறது என்பது கோழைத்தனம் இல்லையா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒரு ஆம்பளை அழுலாமா? தோத்திரம் இப்படிலாம் சொல்கிறாங்க. அழுது ஜபிக்கிறவளை பரியாசம் பண்ணுகிற உலகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யார் என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு தேவையில்லை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் அவர் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்றால், மாம்சத்தில் இருக்கிற நானும், இந்த பூமியில் இருக்கிற நானும் இயேசுவை போல ஹல்லேலூயா அநேகருடைய ரட்சிப்புக்காக, என் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, என் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இயேசுவை போல நான் கண்ணீரோடு அழுது விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறவர்கள் சத்தமா ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதான் இயேசுவுடைய ஜெப மாடல். இருதயம் உடைஞ்சாதான் கண்ணில் அந்த கண்ணீர் வரும். நறுங்குண்டதும் நொறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணிக்கவே மாட்டார். ஆவியிலே நறுங்குண்டிருக்கிறவர்களையே அவங்களோடு தான் அவர் வாசம் பண்றாருன்னு போட்டிருக்கு பைபிள்ல. உன்னதத்தில் வாசம் பண்ணுகிற தேவன், அங்கே வாசம் பண்ணக்கூடிய தேவன் பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும், ஆவியிலே நறுங்குண்டு நொறுங்குகிற சோத்திரம் பிள்ளைகளிடத்தில் அவர் வாசமாயிருக்கிறார். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நறுங்குண்ட நொறுங்குண்ட ஆவிதானே என்று நாம் 51ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீ அழுதுட்டா இயேசுனாரால தாங்க முடியாது, வந்துடுவாரு. நீ பெத்த பிள்ளை அழுதா உங்க மனசு தாங்குமா? உங்க பிள்ளை சாதாரணமாக உங்கள்கிட்ட, அம்மா எனக்கு நோட்டு புத்தகம் வாங்கி கொடு, இல்லை எனக்கு ஒரு புது துணி வாங்கி கொடு,
இல்லை எனக்கு இந்த ஒரு பொருள் வாங்கி கொடு, சாதாரணமே கேட்குது. நம்ம சொல்கிறோம் வாங்கி தரேன், காசு இல்லை, காசு வந்தால் வாங்கி தரேன்னு அதை நம்ம அள்ள தட்டுவோம். ஒரு கட்டத்தில் ஒரு பிள்ளை அழும், மாலையாக கண்ணீர் ஊற்றும், கதறி அழும். எனக்கு நீ வாங்கி கொடுத்தா தான், இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது தேவைன்னு ஒரு பிள்ளை குலுங்கி கதறி அழும்போது பெத்த தாயினுடைய குடல் கொதிக்காது? ஒரு வேகம் வரும் அந்த அம்மாவுக்கு. காசே இல்லாட்டா கூட எங்கேயாவது என்னமாவது ஏற்பாடு பண்ணி அந்த பிள்ளையினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக ஒன்றை செய்ய மாட்டோம்? பொல்லாதவர்களாகிய நாமே அப்படி இருப்போமானால் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ கதறி அழுகிற பொழுது, தேவனே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லி கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு சிங்காசனத்தை விட்டு எழுந்து உனக்கு செய்வதற்காக அவர் மனம் இறங்காமல் இருப்பாரா? ஒரு சாதாரணமானவர்கள் நாம். மனதுருக்கம் உள்ள கர்த்தர் உன் கண்ணீருக்கு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அழுவுறியா, அழுதுட்டு போன்னு ஒரு நேரமாக அவர் சொல்வாரா? உன் கண்ணீர் அவரால் கடந்து போக முடியாது. உன் கண்ணீர் அவர் அலட்சியப்படுத்த முடியாது. ஏனென்றால் உன்னை சிருஷ்டித்தவரே அவர்தான், உன்னை உருவாக்குனவரே அவர்தான், உன்னை மீட்டு கொண்டவரே அவர்தான், உன்னை பெற்றெடுத்த ஞான கண்மலை அவராக இருக்கிறபடியால் தாய் தகப்பன் கூட உன் கண்ணீரை கடந்து போய்விடலாம், உன் கணவன் உன் கண்ணீரை கடந்து போகலாம், உன் மனைவி கூட உன் கண்ணீரை கடந்து போகலாம். ஆனால் நீ ஆண்டவருக்கு முன்னாக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த கண்ணீரை அவர் கடந்து போகிற தேவன் அல்ல. கண்ணீரின் ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஜெபம். இயேசுடைய ஜெப மாடலை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற இயேசு. 2 தீமோத்தேயு 1:3 பாருங்க. ஓ தீமோத்தேயுவே, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து, தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்றாரு, என் ஜெபங்களை உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி உன்னை காண வாஞ்சையா இருக்கிறேன். வாட் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தீமோத்தேயு குறித்து பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். என்ன சொல்லுகிறார்? ஓ தீமோத்தேயுவே, நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் நான் உன்னை நினைக்கிறேன்றார். நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் உன்னை நினைக்கிறேன் சொல்லிட்டு உன் கண்ணீர் என் ஞாபகத்துக்கு வருதுன்றார். உன் கண்ணீர் என் ஞாபகத்துக்கு வருது. உன்னை தீமோத்தேயுன்னு சொன்னால் உன் கண்ணீர் தான்பா என் ஞாபகத்துக்கு வருதுன்றார். உங்கள் பைபிள் அது இப்படி இருக்குது தானே? உன் கண்ணீர் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நான் அதை இப்படி சொல்லுகிறேன், ஒரு தீமோத்தேயின் கண்ணீர் பவுலுக்கு ஞாபகம் வருமானால் உன் கண்ணீர் இயேசுவுக்கு ஞாபகத்துக்கு வராதா? நீ அழுது ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருடைய ஞாபகத்துக்கு வராதா? நீ அழுது ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் மறந்துடுவாரா? நீ அழுது ஜெபிக்கிறத கர்த்தர் விட்டுருவாரா? அது ஞாபகத்துக்கு வரும் அல்லவா? அப்போ ஆண்டவர் உன்னை நினைவு கூறணும், உன்னை ஞாபகப்படுத்தணும்னா உன் கண்ணீர் தேவை. தீமோத்தேயுவின் கண்ணீர் ஞாபகத்தை வருது அப்படின்னு சொல்றார். அதனால நான் உன்னை காண வாஞ்சையா இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆதியாகமம் 27 அதிகாரம் 34-38 ஈசாக்குக்கு முன்பாக அழுகிற ஒரு ஏசாவை நீங்கள் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படி வனத்துக்கு போய் வேட்டையாடி எனக்கு பிரியமானபடி சமைச்சு கொண்டு வான்னு சொல்லிட்ட பிறகு கூடாரத்தில் இருந்த ரெபேக்கா தன் இளைய மகனுக்கு அந்த ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொல்லி, உன் தகப்பனுக்கு பிரியமானபடி நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், நீ போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ அப்படின்னு ரெபேக்கா சொல்கிறா. அந்த காரியம் நடக்குது. அந்த ஆசீர்வாதம்லாம் யாக்கோபுக்கு வந்துருச்சு. இப்போ பிந்தி வருகிறான் ஏசா. அதனால தான் பிந்தி வரவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். அதனால தான் கர்த்தரை தேடும் போது முந்திக்கணும். ஆண்டவரை தேடுறதுல என்ன செய்யணுங்க? முந்தணும். நீங்கள் அந்த அதிகாரத்தில் வாசி பாருங்க, பிந்தி வந்த ஏசான்னு வரும், பிற்பாடுன்னு வரும் ஒரு வார்த்தை. ஆனால் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிந்தவே கூடாது.
ஆண்டவருடைய காரியத்தில் முன்னுக்கு வந்துடணும். படைக்கு பிந்தனாலும் பந்திக்கு முந்து, அது மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம. சோத்திரம். போடு போடு போடுன்னு அப்படியே உட்காந்துருவாங்க. இன்னொருத்தவங்க அவங்களுக்கு சாப்பிட்டு நம்ம பின்னாடி போய் சாப்பிடுவோம், அதெல்லாம் கிடையாது. அது ஒரு பக்கம், சரி போங்க, அது எப்படியோ. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? முந்தணும். தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதில் முந்தி பங்கடைகிறார்கள். அந்த மாதிரி அவன் பிந்தி வந்துட்டான். ஈசாக்கு சொல்கிறாரு, என்னப்பா அப்போ முன்னாடி வந்தவது யார்? ஏசான்னு சொல்லிட்டு தானே வந்தாங்க. இப்போ ஏசாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு முன்னாடி தம்பிக்காரன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான், இப்போ ஆசீர்வாதம் இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது ஏசா ஒரு ஆசீர்வாதம் கூட தகப்பனே இல்லையா என்று சொல்லி அந்த 34 சத்தமிட்ட அலறினான்னு நீங்கள் பாருங்கள். எப்படி அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். இழந்துட்டவனுக்கு தான் தெரியும் அது அவருடைய வேதனை. சத்தமிட்ட அலறி, அந்த வார்த்தையை கொஞ்சம் கவனிங்க. மாத்திரமல்ல 38ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதான். இப்போ நான் இங்கேருந்து என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? ஒரு புள்ளகாரன் ஒரு அப்பாவின் ஆசீர்வாதத்துக்காக அலறி சத்தமிட்டு கதறுகிறானால், ஈசாக்கினு மேலா இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் எவ்வளவு சத்தமிட்டு அலறி, இயேசுவே என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதின்னு எவ்வளவு சத்தமிட்டு நம்ம கதறணும். ஒரு தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கே ஏசா இப்படி கதறுவானானால், பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தை பெறதுக்கு எவ்வளவு கதறணும் என்பதை யோசித்து பாருங்கள். சும்மா ஜெபம் பண்ண ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துருமா? கிரயம் தேவையில்லையா? கதற தேவையில்லையா? கண்ணீர் வடிக்க தேவையில்லையா? ஆண்டவர் சிலுவையில் எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சா, ஜஸ்ட் யூ பிலீவ், என்ஜாய் த பிளஸிங்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன இருக்கு? நல்லா சோத்தரிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அறியாதவங்க அப்படி சொல்லி உன்னை குஷிப்படுத்துவாங்க. உனக்கு அதுதானே பிடிக்குது, சும்மா என்ஜாய் பண்ணு. ப்ராஸ்பரிட்டி உபதேசம், செழிப்பின் உபதேசத்தில் அப்படித்தான் சொல்கிறாங்க. சும்மா உபவாசம் அழுகிறதெல்லாம் தேவையில்லை. ஆண்டவர் எல்லாம் ஆல்ரெடி உனக்கு வச்சிருக்கிறாரு. ஜஸ்ட் பிலீவ் அண்ட் என்ஜாய் த பிளஸிங். விசுவாசிச்சு அதை பெற்றுக்கோ. அப்போ நாங்களாம் விசுவாசிக்கலையா என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரத்தில் கதறி சோத்திரம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. ஆமே, என்ன சொல்லுங்க? அல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு பெறுறதுக்கு இவ்வளவு இருக்குமானால், சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதத்துக்கு முன்பதாக மனுக்குலம் எவ்வளவு அழ வேண்டும் யோசிச்சு பாருங்க. அழாதவர்கள் ஒரு நாள் இழப்பார்கள், இன்று அழுகிறவர்கள் ஒரு நாள் சந்தோஷப்படுவார்கள். இன்னைக்கு அழுகிறவனை பார்த்துட்டு பரிகாசம் பண்ணுற ஒரு நாள் அழுவான். ஆனால் இன்றைக்கு அழுது ஜெபிக்கிறவன் நாளைக்கு பாக்கியவானாய் மாறுவான். அவன் துக்கத்தை மாறும். நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகம் என்னப்படும்? சந்தோஷப்படும். ஆனால் உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன், அப்போது உலகம் அழுது புலம்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு கர்த்தருடைய பிள்ளை சோத்திரிக்கிறோம். அந்த ஜெப மாடல், இயேசுவினுடைய அந்த ஜெப மாடல். எரேமியா 9வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அழுது ஜபிக்கிற தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையுண்ணு கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகல் என்ன செய்வேன்? அழுவேன். 17வது வசனத்தை பாருங்க. நீங்கள் யோசனை பண்ணி புலம்பல் காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு.
புலம்பல்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று. அழுது ஜெபிக்கிற ஆட்களை தேடு. அழுது ஜெபிக்கிற ஆளை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்றார். அதில் பழகினவர்கள். அழுது ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். அது சும்மா வராது, அதை பழகணும். அதில் பக்திக்கு ஏதுவான பழக்க வழக்கங்கள். அந்த அம்மா ஜெபம் பண்ணாலே கண்ணீர் தான் வரும் அப்படின்னு சிலர்லாம் நம்ம சொல்கிறோம்ல, பழகி இருக்கிறாங்கல்ல. அந்த பழக்கம் நமக்கு இருக்கணும். சோத்திரிக்கணும், பழகணும். அதில் சொல்லி 18ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் சீக்கிரமாய் வந்து நம்முடைய கண்கள் கண்ணீராய் சொரியத்தக்கதாக, நம்முடைய இமைகள் தண்ணீராய் ஓடத்தக்கதாக ஒப்பாரி சொல்ல கடவர்கள். அவர்களுக்குள் இருக்கிற அந்த கண்ணீர் ஜபம் நமக்குள்ளும் வரும்படி அப்படிப்பட்டவர்களை கூப்பிடுங்க. அந்த ஒரு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற ஆளோடு நாம் இருந்தால் அந்த கிருபை நமக்கும் அப்படி வரும். தோத்திரம், அல்லேலூயா. 20வது வசனம் சொல்லுது, ஆதலால் ஸ்திரீகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்திற்கு ஏற்றுக்கொள்ளட்டும். இதில் பாருங்க, நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவள் தன் தன் தோழிக்கு புலம்பலை என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்கள். அழுது ஜெபிக்கிற உன் பிள்ளைக்கு சின்ன வயசுல கற்றுக் கொடுக்கணும். அழுது ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும்போது நீங்கள் அழுது ஜெபிக்கிறத உங்கள் பிள்ளை பார்க்கணும். ஒரு அம்மா அழுது ஜெபிக்குது, தார தாரையா. அப்பா கண்ணீர் விட்டு அழுகுறாரு, ஆராதிக்கும் போது அழுதுகிட்டே ஆராதிக்கிறாரு. பிள்ளை பார்க்கணும். அதை அப்படியே அப்படியே பார்ப்பான், என்னடா அழுகுறாங்க அப்படின்னு பார்ப்பான். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம். அதை பார்த்து 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 நீங்கள் இந்த பூமியில் இல்லாட்டாலும் அவன் அதை ஃபாலோ பண்ணி ஜெயிச்சிருவான். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வெற்றி எடுப்பான். அதுதான். அப்படியே சும்மா நீங்கள் அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கணும். உன் பிள்ளை அதை பார்க்கணும். ஓ, ப்ரேயர்னா இதுதான். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கற்றுக் கொடுங்கள், அதில் பழகின ஆட்களை கொண்டு வாங்க அப்படின்றார். அப்போ இந்த காரியம் நம்ம let them teach to cry before God. ஆண்டவருக்கு முன்னாடி அழுது ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். அதான் பிள்ளைகளை காப்பாற்றும் கண்ணீர் ஜெபம். ஆமேன்னு சொல்லுங்க. எரேமியா 14 அதனுடைய 17 பாருங்க. எரேமியா 14 வசனம் 17 பாருங்க. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை. வாட் a wonderful word. நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கரத்து நிமித்தம் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் என்னை நிரப்பினீர். நான் சும்மா அந்த ஜாலி பண்ணிக்கிட்டு தமாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே சில ஆட்களை பாருங்க, தமாஷ் பண்ணிக்கினே இருக்கிற கூட்டத்திலே இருப்பாங்க. அவன் வாழ்க்கை தமாஷாவே போயிடும். ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக பேசுறது தப்பு கிடையாது. தேவனுக்கு முன்னாடி அழ வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும், அழுது ஜெபிக்கணும். சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக, எந்த நேரமும் சிரிச்சிக்கினே இருந்தா வாழ்க்கை அவ்வளோதான், ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆண்டவர் சொன்னார், சந்தோஷப்படுவர்களோடு கூட அழுகிறவர்களோடு கூட அழுங்கள். அழுகிறவர்களோடு கூட அழுங்கள்ன்றதை மட்டும் தெரியாது, சந்தோஷப்படுவர்களோட சந்தோஷப்படுறது மட்டும் நம்ம செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்போ இப்படி இருக்குது. 137வது சங்கீதம், அதில் சோத்திருக்கிறோம். 37 சங்கீதம் 137 1 பாருங்க. பாபிலோன் ஆறுகளின் அருகே உட்கார்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து என்ன செய்தோம், அழுதோம். இங்கே என்ன அழுக என்ன தெரியுமா, ஐயோ நாங்கள் பாபிலோனில் இருக்கும்போது கர்த்தரை சரியாக தேடலையே, ஆராதனை இருந்துச்சே, ஆசாரியர்கள் இருந்தார்களே, பாட்டு இருந்துச்சே, ஜபம் இருந்ததே, 40 நாள் ஜபம் இருந்துச்சே, 21 நாள் ஜபம் இருந்ததே, ஞாயிற்றுக்கிழமெல்லாம் பிரசங்கம் இருந்ததே, பைபிள் ஸ்டடி இருந்ததே, காத்திருப்பு கூட்டம் இருந்ததே, பாஸ்டர் அறிவிப்பாரே, தெனாவட்டாவே இருந்துட்டேனே, போலியே. ஆனால் இப்போ சர்ச்சுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், வார்த்தையை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இப்போ இருக்கிற இடத்துல என்ன இல்லை, இப்போ
சர்ச்சு இல்லை, ஜபம் இல்லை, பைபிள் ஸ்டடி இல்லை, ஆராதனை இல்லை, ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் இல்லை, பாபிலோனில் உட்காந்துருக்கிறனே. எதை நினச்சி அழுகுறாங்க? சீயோனை நினச்சி. எனக்கு நல்ல நல்ல அனுபவத்தெல்லாம் அங்கே தந்தார். வெளிநாட்டுக்கு போனவங்க எத்தனை பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் ரொம்ப தப்பு பண்ணிவிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். அப்போ இங்கே இருக்கிற ஆளெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு தூக்கி எங்கன்னா தூக்கி அடிக்கணும் பழகுது. அடித்தாத்தான் பாண்டிச்சேரி அருமை, சபையின் அருமை, ஆராதனையின் அருமைலாம் அப்போ தான் தெரியும் போல இருக்குது. தோத்திரம் சொல்கிறாங்க, ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். எப்படி இருந்தது, என்ன இருந்தது எல்லாம் நீங்கள் சொல்லுவீங்க, வரவே மாட்டோம், அங்கே இங்கேயும் சுற்றின்னு கிடந்தோம். இப்போ வாழ்க்கை அப்படியே சுற்றினே இருக்க முடியுமா? ஜபம் தேவைப்படுது, வசனம் தேவைப்படுது, கொஞ்ச நேரம் உட்காந்து ஜபமெல்லாம் தேவைப்படுது. சூழ்நிலை இல்லையே, எப்படி நடத்த போகிறோன்னு தெரில. அதனால் பாஸ்டர் ஆன்லைனில் நிறுத்திடாதீங்க, நாங்கள் அதில் தான் கொஞ்சம் அப்படின்றாங்க. சோத்திரம். அப்போ இங்கே இருக்கும்போது அந்த அனுபவம் இல்லை பாருங்கள். தேவனுடைய பிள்ளையில் இந்த கொரோனா நேரத்தில் மறுபடியும் ஒரு கொரோனா வரணும் பொழுது தோத்திரம். சர்ச்சை பூட்டிட்டு வரலல்ல, அதுங்களும் ஐயோ சர்ச்சின்னுச்சு. இப்போ பார் மறுபடியும் பழைய குருவி கதவை திரடி சபைக்கு வர்றதில்லை. இன்னும் வேலை, அது இது. ஒரு 1.5 மணி நேரம் ஒதுக்கி இந்த பைபிள் ஸ்டடிங்க வாங்கன்னா சோத்திரம் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லை பாருங்கள். பெரிய பொறுப்பு. ஒரு வேளை பட்ஜெட் போடுறாங்க போல இருக்குது. பாண்டிச்சேரி பட்ஜெட்டை போடுறாங்களா, இல்லை இந்தியா பட்ஜெட்டை போடுறாங்களா, இல்லை ஒரு கேபினட் மினிஸ்டருக்கு ரொம்ப இவங்க பர்சனல் செக்ரட்டரியாக இருக்கிறாங்களான்னு தெரில. சோத்திரம். கூவினே இருக்கிறோம். ஆனால் அலட்சியம் பண்ணுகிற அல்லத்தட்டுகிறவர்கள் ஒரு நாள் கலங்க வேண்டிய நிலைமை வரும். வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலம் அது ஆகார குறைவு பஞ்சம் அல்ல, வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகிறது. ஆகவே பைபிள் சொல்லுகிற சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வசனங்களின் மேலே நம்ம அதிக ஆர்வம் காட்டணும். சோதர சகரியா 12 வசனம் 10 பாருங்க. சகரியா 12 வசனம் 10. எருசலேமின் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காய் புலம்புகிறது போல எனக்காய் புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துப்பிப்பார். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றார், எருசலேமின் குடிகளின் மேலும் அருமையானவர்களே தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் அழுது ஜெபிப்பாங்க என்கிற அர்த்தத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீர் பிழைக்க மாட்டீர் என்று ஏசாயாவின் மூலம் எசேக்கியேலுக்கு சொல்லப்பட்ட எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் எசேக்கியா ராஜா சுவர்புறமாய் தன் முகத்தை திருப்பி கண்ணீர் விட்டு அழுதான். நீங்கள் பைபிள் நல்லா வாசிச்சு பாருங்கள். ஏசாயா சொல்லிட்டு இன்னும் எசேக்கியா வீட்டை விட்டு கூட வெளியில் போகலை. அப்படி தான் பைபிளில் போட்டிருக்கு. 1ஆம் காவல் 2ஆம் காவல். ஏன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய வீடு இல்லை. படுக்கையில் இருந்த எசேக்கியாவிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை எடுக்க போகிறாரு, உன் நாட்கள் முடிய போது, வீட்டுக்காரத்தில் ஒழுங்குபடுத்த நீ மரித்து போவின்னு கர்த்தர் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அவங்க வீட்டை தாண்டி ரோட்டு கூட ஏசாயா போல வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்குள்ளேயே அவன் ஆண்டவருக்கு பக்கமாக திரும்பி கதறி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ண உடனே இன்னும் எசேக்கியா வீட்டை விட்டே வெளியே போல ஏசாயா வந்துக்கிட்டு இருக்கிற உடனே ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை மறுபடி வருது. என் ஜனத்தின் அதிபதியின் இடத்துல திரும்ப போய் அவனுக்கு 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்னு போய் சொல்லுன்றார். அல்லேலூயா.
என்னங்க இது ஆச்சரியம்! ஒரு கண்ணீர் ஜெபம். ஆண்டவர் சொன்னாருன்னு அவர் தான் சொன்னார், இயேசுநாதர் சொன்னார், நீ சாக போகிற, பிழைக்க மாட்ட, மரிச்சு போவ, அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன சோத்திர ஒரு வார்த்தைக்கு அவன் ஆண்டவர் சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ண அந்த ஒரு கண்ணீர் 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குது பாருங்க. கையை தட்டி ஆண்டவரை சொல்லுங்க, அல்லேலூயா. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறவனுக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். கண்ணீர் விட்டு ஜெபித்தவன் மேல் இருக்கிற அந்த அந்த சோத்திரம் மரணத்தை திருப்புறார் பாருங்க. உடனே அவன் வியாதி சுகமாச்சு, சுகமானான், பலனடைந்தான். உங்களுக்கு தெரியுமா, அந்த 15 வருஷ காலத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தையும் தந்தார். அவன் அன்றைக்கி செத்துருந்தானா அதோட கதை முடிஞ்சிருக்கும். ஏன்னா அவனுக்கு பிள்ளையே இல்லை, அடுத்தது ராஜா வர்றதுக்கு. அந்த 15 வருஷம் கர்த்தர் அவனுக்கு ஒரு பிள்ளையை தந்து, அதுக்கு பிறகு அவனுடைய மரணத்துக்கு பிறகு எசேக்கியா அவனுடைய பிள்ளை ராஜாவானான். ஜெபம், கண்ணீர் ஜெபம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை 1 சாமுவேல் 30:4 பாருங்க. எல்லாம் அழுகிறதற்கு தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் தாவீது அழுதான். எப்படி அழுதுருப்பான்னு கற்பனை பண்ணி பாருங்க. இனி அழ என்னிடத்தில் பலனே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் அழுதான். அவன் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றான். கண்ணீர், நீ இழந்ததை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுக்கும். கண்ணீர் உன் கைவிட்டு போன எல்லா நன்மையும் திரும்ப உன்னிடத்தில் கொண்டு வரும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற பிரதர் சிஸ்டர், நீ எதை இழந்திருக்கிற? சுகத்தை இழந்திருக்கிறியா? பலத்தை இழந்திருக்கிறியா? ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறியா? நன்மை இழந்திருக்கிறியா? உன்னுடைய கையில் இருந்த எது உன்னை விட்டு போயிற்று? கலங்கி நிற்கிறியா? ஆண்டவருக்கு முன்னாடி போ, கதறி அழு. உன்னில் பலன் இல்லாமற் போக மட்டும் அழுது கர்த்தருக்கு முன்னாடி இயேசுவேன்னு சொல்லு. நீ எதையெல்லாம் இழந்தாயோ, தாவீது எல்லாவற்றையும் திருப்பி பெற்றுக்கொண்டதை போல நீயும் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு உதவி செய்வார். நீ இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. துக்கத்தோடு கூட இருந்தால் அன்னாள் அவள் மன நோகும்படி அவளுடைய சக்களத்தி பேசுவாள். செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு எண்ணக்கூடிய அளவுக்கு அவளுடைய இருதயத்தில் துக்கம் குடிகொண்டிருந்தது. அன்னாளுக்கு மனம் அடிவாகும்படி சாப்பிட மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. ஒரு நாள் எழுந்தாள் அன்னாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போனால் அன்னாள் கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினாள். இருதயத்தை ஒட்டச்சி ஊத்தி விண்ணப்பம் பண்ணினாள். அழுவுற 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 அப்படி ஒரு அழுக. நல்லா கொஞ்சம் கவனிங்க. அதுக்கு முன்னாடி வீட்டில் உட்காந்து அழுதா, புருஷனுக்கு முன்னாடி அழுதா, ஊருக்கு முன்னாடி அழுதா. அவ துக்கம் மாறவே இல்லை. ஒரு நாள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் அழுதாள். கர்த்தருடைய சன்னிதானத்தில் தன் கண்ணீரை விட்டாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் சொல்லுது, சர்ச்சில் அவள் அழுது அழுது ஜெபம் பண்ணிட்டு வெளியே போறா. பைபிள் சொல்லுது, அதற்கு பிறகு அவள் துக்க முகமாக இருக்கவில்லை. நான் பல முறை சொல்கிறேன், நான் ஒரு சேலஞ்சு வைக்கிறேன், ஓப்பன் சேலஞ்ச். நீ மனுஷருக்கு முன்னாடி, உன் கணவருக்கு முன்னாடி, ஊருக்கு முன்னாடி, சொந்தக்காரருக்கு முன்னாடி நீ அழு. இல்லை தனியாக கூட வீட்டில் உட்காந்து எதையா நினச்சி அழு. மூஞ்சி வீங்கும், கண்ணு செவந்து போகும், சளி பிடிக்கும், தொண்டை கரகரப்பாகும். உன்னை பார்க்குறவெல்லாம் சொல்லுவான், என்ன ஆச்சு? யாருன்னா உன்னை அடிச்சிட்டாங்களா? ஏன் ஒரு மாதிரி சோகமாக இருக்கிற? ஏன் துக்கமாக இருக்கிறன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே விசுவாசி தேவ சமூகத்தில் முட்டி போட்டு மணிக்கணக்காக நீ அழுது ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரை ஊட்டிட்டு வெளியே வா. உன் முகம் பிரகாசிக்கும், உன் முகம் வீங்காது, சளி பிடிக்காது, துக்கப்படாது. பார்க்குறவங்களாம் சொல்லுவான், என்ன உங்கள் முகம் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு? ஏன்னா நீ அழுதது கர்த்தருக்கு முன்னாக. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்னாடி நீ அழுதா நீ துக்க முகம். ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி அழுதா அது துக்க முகம் அல்ல, அது பிரகாசிக்கிற முகம். ஆண்டவருக்கு முன்னாடி அழுதா. பைபிள் சொல்லுது, சில நாள் சென்ற பின்பு அவள் கர்ப்பவதியானாள். ஆமென்.
ஹல்லேலூயா. அந்த அன்னாளின் தேவன் நம்முடைய தேவன். அந்த ஒரு கண்ணீருக்கு ஆண்டவர் அவளுக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை தந்தார். அவளுக்கு ஒரு நன்மையை செய்தாள். அவள் கேட்டது 1, கர்த்தர் கொடுத்தது 6. சோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ உன் கண்ணீர் ஜெபம் 1 கேட்டால் 6 கொடுப்பார். 1 கேட்டால் 2 இல்லை, எத்தனைங்க? 6. உன் கண்ணீருக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால், அவங்க கேட்டது அதுதான். நீ கேட்டுக்கொள்வதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் உன் கண்ணீரின் ஜெபத்திற்கு செய்கிற ஒரு ஆண்டவர். ஆகவே இப்படி பைபிளில் நான் நிறைய சொல்லிட்டு போகலாம், டைம் இல்லை. அப்போது இயேசுவினுடைய அந்த ஜெப மாடல் கண்ணீரோடு ஜெபம் பண்ணார். அதில் தான் இந்த பூமியில் நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு அவர் இந்த பூமியில் ஜெபித்த ஜெப மாடலில் அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை விடுவிக்க வல்லவரை நோக்கி. அப்போது நாம் இந்த மாம்சத்தின் நாட்கள் இருக்கிறோம், நம்மை விடுவிக்க வல்லவர் இயேசுனார் தான். அவரை நோக்கி கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிப்பார்னு நம்புறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் நம்மை உயர்த்துவாரா இல்லையா? ஹல்லேலூயா. உன் பிரச்சனை எவ்வளோ பெருசாக இருந்தாலும் உன் கண்ணீர் அதை மாற்றும் என்று சொல்லுகிறேன். இந்த கிருபை ஆண்டவர்கிட்ட வாங்குங்க. அந்த கிருபை ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் சாதிக்கலாம். உங்கள் கண்ணீர் சாத்தியமில்லாதவைகளை கூட சாத்தியப்படுத்தும். ஹல்லேலூயா. அசாத்தியமானவைகளை உன் கண்ணீர் செய்துவிடும். உன் கண்ணீருக்கு அவ்வளவு ஒரு வல்லமை இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்றை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணு. உன்னையும் குடும்பத்தையும் வாழ்க்கையும் கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எல்லாரும் கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த பைபிள் ஸ்டடியில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உங்களை எங்கள் மாடலாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் எங்கள் குத்து விளக்கு பிரகாசிக்கும். குத்து விளக்கு கர்த்தர் காண்பித்த மாதிரியின்படி இருக்கணும். இயேசுவினுடைய அந்த ஜெப மாடல் எங்கள் மாடலாக இருக்கணும். இயேசுவினுடைய ஜெப மாடல் 16வது குறிப்பாக அவர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணினார்னு பார்க்குறோமே. அந்த கண்ணீரின் ஜெபம், அந்த கண்ணீரின் ஜெபத்தின் கிருபையை இதோ இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு கட்டளையிடுவீராக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, உடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த கிருபை எங்களுக்கு தாரும், என் சபைக்கு தாரும், இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு தாரும். ஆண்டவரே, இந்த செய்தியை எந்த நேரத்தில் கேட்டாலும், இந்த ஜெபத்தை எப்பொழுது கேட்டாலும் அவர்களுக்குள்ளே அந்த கண்ணீரின் ஜெப வல்லமை கடந்து வரும்படி, கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற அந்த கிருபை வருவதாக வருவதாக. ஆண்டவரே, வேதத்தில் கண்ணீர் விட்டு ஜெபித்த அந்த பரிசுத்தவான்களைப் போல நாங்களும் ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவே, உம்மை போல நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஆண்டவரே பாரத்தை எங்களுக்கு தாங்க. ஆண்டவரே, கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க அப்பா, சதையான இருதயமா மாற்றும். நொறுங்குண்ட இருதயமாய் எங்கள் இருதயத்தை மாற்றுவீராக. ஏசப்பான்னு சொன்னாலே, உங்க சமூகத்தை உணர்ந்தாலே இந்த கண்ணீர் வரணும்ப்பா. எங்களுக்கு இந்த கண்ணீர் தான் எங்களுக்கு நன்மையை கொண்டு வர நாங்கள் அறிந்திருக்கணும். ஆகவே நீர் அப்படி செய்யும். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உடைய நன்மைகளினால் நிரப்பும். தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடிக்கு ஆண்டவரே சோத்தரிக்கிறோம்ப்பா. அநேகர் வரும்படி, நேரடியாய் வரும்படி கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்து நடத்துவீராக. தொடர்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய மயக்க சிநேக வேடத்தல் பாதுகாப்பு பராமரிப்பு இன்றும் என்றும் சதா நாளில் கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி,
என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற கிருபைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.